Hi friends, வணக்கம். என்னோட டைட்டரி இது எல்லாமே முடிஞ்சிச்சு. நியூட்ரிஷன் இதெல்லாம் அப்புறம் போட்டு வைட்டமின் சி, வைட்டமின் இது எல்லாமே சாப்பிட்டாச்சு. இந்த இடத்துல இது என்னது இது? இது பொட்டேட்டோ கறி. எப்படி இருக்கு? லாண்டா இருக்கு. யா 0 சுகர். 0 சுகரா? அப்படின்னு நானே சொல்கிறேன். நாங்கள் காஸ்கோ வந்திருக்கோம். அனிக்குட்டி பர்த்டே பார்ட்டிக்கான ஸ்பெஷல் ஷாப்பிங். பிளான்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அதான் நான் பார்த்துட்ருக்கேன் நமக்கு எந்த கலர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு பெரிய தொட்டி வேணும். மேபி ஒயிட் அழகாக இருக்குமோ? நல்லாயிருக்கும். சரி, எங்கள் சதீஷ் கூப்பிட்டு எடுக்க சொல்லுங்கள். நல்லா இருக்குமா? கிரே நல்லா இருக்குமா? இதில் எது அழகாக இருக்கும் சொல்லுங்கள். யா கிரே எடுத்துடலாமா? சரி, அப்போ எனக்கு ஒரு கிரே எடுத்துருங்க. கிரே எடுத்துருங்க. இல்லை இல்லை, அவங்க இடம் இருக்காதே. திருப்பி இவ்வளோ தூரம் நீங்கள் வருவீங்களா? கருவேப்பிலை செடிக்கு கிடையாது. கருவேப்பிலை தான் ஏற்கனவே பெரிய தொட்டியில் இருக்கேன். நேற்று பிரியா அவங்க கொடுத்தாங்கல்ல, அந்த இதை வைக்கிறதுக்கு அதில். ஸோ இந்த சைடு வாங்க போகலாம். பாருங்க, இப்போ எல்லாரும் என்னப்பா பின்னாடி ஒரு ஷீட்ஸ் அல்றாங்க. அந்த ஷீட்ஸ் அல்றாங்க. நம்ம போய் ஷீட்ஸ் அல்லுவோம் நம்மளும். என்னன்னு பார்ப்போம் வாங்க. பெட்ஷீட்ஸு வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக் வந்துட்டு இது வச்சுருக்காங்க இல்லை மேம்? சாம்பிள் வாங்க, ட்ரை பண்ணுவோமா? ஹாய், தேங்க்யூ. சாரி, இதுதான் நான் சொன்னேன், எல்லாருமே வாங்குறாங்க. இது 6 பீஸ் குயினா நல்லதாக இருக்குங்க. ப்ரோட்டீன் ஷேக்கு சேல் பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய ஐட்டம்ஸ்லாம் சேல் போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்குது. இன்னைக்கு வந்து சண்டே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்படிப்பா இருக்கு? நடக்க முடியல ஆக்சுவலி. கூட்டம் பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்டைல் பிஸ்டாஷியோ கப்பு. என்ன நிறைய துபாய் சாக்லேட்ஸ்லாம் பயங்கரமாக இங்கே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அஸ்வகந்தா கம்மிஸ் எடுத்தேன். எப்படி இருக்கு? ஒரு லேகியம் மாதிரி இருக்கு. லேகியம் மாதிரி தான் இருக்கு அவர் சொல்கிற மாதிரி. ஓகே, பேட்லாம் இல்லை. ஓகே, இதில் வந்துட்டு வைட்டமின் சி கம்மிஸ் இருந்தது இல்லைப்பா? இது என்கிட்ட இருக்கும். இது நல்லாயிருக்கும். இதில் வந்து ஜெலாட்டின் இருக்காது, அந்த நேச்சர் இதில். என்னோட டைட்டரி இது எல்லாமே முடிஞ்சிச்சு. நியூட்ரிஷன் இதெல்லாம் அப்புறம் போட்டு வைட்டமின் சி, வைட்டமின் இது எல்லாமே சாப்பிட்டாச்சு. இது கெராட்டின். இது வந்து கலர் கலராக இருக்குது. ப்ளூ அண்ட் பிங்க் கலரில். குடிச்சிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ப்ளூ கலரு, இது ஆரஞ்சு கலரு. ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் என்ன? ஆமாம், வைட்டமின் சி, அஸ்வகந்தா, இன்னொரு வைட்டமின் என்னது? சிஓக்யூ. இது இப்போ இது வேற ப்ரோட்டீன். இது வேற ப்ரோட்டீன். அவரே 2 குடிக்கிறாருன்னா என்னுடைய இதையும் சேர்த்து நான் வேணாம் சொல்லிட்டேனால அவர் குடிக்கிறாரு. ஒர்க் அவுட் ட்ரிங்க்கு. மேம் வீட்டுக்கு போனோன்னே ரெடியாக இருங்க. அரிசி எடுத்துருங்க. ஆர்கானிக். யா ஆமாம். ஹோப் இதே வேலையில் இருக்கும்னு நினைக்கிறேன். வார்னால எதுவும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. $22 இப்போ ஐட்டம் பார்த்தேன் நான் இப்போ தான். சிலாண்ட்ரோ லைம் ரைஸா. ஸோ தெரியல, இல்லை வேணாம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் லென்டல்ஸ். இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த இது வாங்கணும்னு நானாக இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. சவர்டோ பீஸா ஸ்டார்ட் அப் கிட்ட எப்படி இருக்கும்? நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது விலை வந்து $10. 4 பீஸ் இருக்கும். ஏய், டிக்கா மசாலாவா? ஓகே. மாயா அங்கே பாருங்க. மாயா கைமால் டிக்கா மசாலா சாஸ். 3 இது இருக்கு. இங்கேயே சதக்குன்னு இருக்கும். விழுந்து இங்கே ஒரு நாசம் பண்ணியிருப்போம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தான் எனக்கு தெரியல. ரேலே காஸ்கோ ஆக்சுவலி
ரேலே காஸ்கோவில் இவ்வளோ இதுவா லைக் இந்தியன் ஐட்டம்ஸ் அப்படின்றதே ஆச்சரியமாக இருக்குது இல்லைப்பா. யூஸ்வலாக இவ்வளோ இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல வரவே வராது. சரி, இங்கே கெதன்ஸ் சிம்மர் சாஸ்ன்னு இருக்குல்ல, இது நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும்னா வாங்கிக்கோங்க. தெரியாக்கி சாஸ், அப்புறம் 3 கோகோனட். இந்த தாய் ஸ்டைல் ஃபுட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் நாங்கள் இந்த ஏரியாவில் வாங்கல. சாஸஸ் தான் இருக்குது. தேங்க்யூ. பீஸ் லென்டில்ஸ் அண்ட் காலிஃப்ளவர். வெஜ்ஜி தான் இது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கும் உங்கள் இது வெஜ்ஜி? நல்லா இல்லையா? ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கு? லேண்டாக இருக்கு. யா, 0 சுகர். 0 சுகரா அப்படின்னு நானே சொல்கிறேன். அடிச்சு விடுங்க. ஓகே, சாம்பிளுக்கு நல்லா இருக்கு. வாங்கிட்டு போனால் நல்லா இருக்காது. வாங்க போவோம். ஸோ நாங்கள் இந்த சைடு வந்தோம், பார்த்தா ஃபுல்லாக இந்தியன் ஐட்டம்ஸாக இருக்குங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா டே, என்னை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க மாதிரி, நாட்டு விட்டு துரத்திடாதீங்கன்னு. அதுக்கு வந்து இது வேற போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இது என்னது? இது ஏதோ பொட்டேட்டோ கறி. ஓ, அங்கே இருக்கு மேம், மெட்ராஸ் பொட்டேட்டோ கறி. இல்லை, ஏதோ சன்னா மாதிரி இருக்கு. பொட்டேட்டோ கறி தான் இல்லை, அதில் வந்து பொட்டேட்டோ, சிக் பீஸ் அதெல்லாமே போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ மேம், இங்கே பாருங்க, பொட்டேட்டோ, சன்னா எல்லாமே இதில் இருக்குது. என்ன தெரியுதா? பொட்டேட்டோ இதில் தான் இருக்கு. ஓகே, கசகுது இல்லையா? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸ்வேதா ஃப்ரீயாக எது கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னுவா. பிச்சிருவேன். இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை. மேபி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொத்தமல்லி ஊருக்குலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃப்ளேவர். அப்போ இது எப்படி இருந்தது? அது நல்லா இருக்கு. தேங்க்யூ. லைம் லெமனா, லிக்விட் ஐவி. மாம்ஸ், வயிறை கலக்கம்ப்பா, இருக்கிற எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கும்பா. என்னப்பா இப்போவே இப்படி பண்ணுறீங்க? இன்னும் நம்ம ஷாப்பிங்கே ஆரம்பிக்கல. அவர் எதுக்கு தெரியுமா அவசர அவசரமாக நாங்கள் அங்கே கூப்பிட்றாரு? குக்கீஸ் கிராக்கர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காருங்க. கிறிஷோ அனிஷோ வந்து ப்ளே டேட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க. தேங்க்யூ. ஸோ டோட்டியா சிப்ஸ். உங்கள் டோட்டியா சிப்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஏதோ ஆஃபரில் வச்சுருக்காங்க ஆக்சுவலி, பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறது தான் நல்லாயிருக்கும். வீட்டில் போய் சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ எடுக்க போகிறோமா இல்லையா? அப்புறம் அப்படியே தூக்கி போட்டோம். உடனே ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, 3 ஐட்டம் தாங்க எடுத்தோம். டீ, அரிசி, ஷீட்ஸு, இந்த 3 ஐட்டம் தான் எடுத்தோம். ஆனால் கடை ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டமாக எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமா? இனிமே தான் ஷாப்பிங்கை ஆரம்பிக்கிறோம். வாங்க. அனி பர்த்டேக்கு ஒன்றுமே எடுக்கல இன்னும். ஏ ஜகுசி மாம்ஸ், சரி வாங்கிறீங்களா? என்னவோ இவர்கிட்ட நிஜமாக சொன்ன மாதிரி ஒரு சீரியஸாக பதில் சொல்கிறாரு. சதீஷ் வந்துட்டு அங்கே டைரி ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிட்டு எக்கு, அதுக்கப்புறம் பால் எல்லாமே எடுக்க போயிருக்காரு. இதோ நான் இங்கே உட்காந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா என்னால் அந்த குளிர் சில்லுன்னு போக முடியாது, அதனால் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அதான் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நாங்கள் டொமேட்டோ பேசில் சூப் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த 5 சீஸ் டோட்டிலினி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்பினாச் அண்ட் சீஸ் ராவியோலி ட்ரை பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். வைல்டு மஷ்ரூம் ராவியோலியா இதை ட்ரை பண்ணது இல்லை. இப்போ நான் வாங்கலை. ஹை ப்ரோட்டீனா? எப்படி ஹை ப்ரோட்டீனு? பார்க்கலாம். ஹை ப்ரோட்டீன், அதாவது மற்றது கம்பேர் பண்ணுற போது ஹை ப்ரோட்டீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இது வந்து நல்லதா இல்லையான்ட்டு. நல்லதாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். சரி, ஓகே. நம்ம சதீஷ்க்கு வெயிட் பண்ண வந்துட்டாரு. சான்விக்கு வந்து இதுனா கிடைக்குதா? ஏன்னா எலும்புலாம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ரொம்ப காண்டாகிறா. ஸோ எலும்பு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு மனசே வரல. சிக்கன் வரைக்கும் கூட நல்லா அக்செப்ட் பண்ணிட்டு, அதனால பீஃபை வந்து நம்ம பண்ணவே மாட்டோம்ல. ஸோ அதனால வேணான்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது பார்ப்போம். நம்ம இங்கே வந்து ஃபுட்டு பார்த்திங்களா, நம்ம அவளுக்கு கொடுக்கறது இதுதான் ஆக்சுவலி.
பீஃப் இல்லாமல் சிக்கன் ரெசிபி தான் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து பப்பி அடல்ட் சீனியர் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது வந்து புதுசாக வந்திருக்கு, ஆனால் இதில் வந்துட்டு பப்பீஸ்க்கு போடல. ஸோ தட்ஸ் ஓகே, இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அது நாங்கள் கொடுக்க மாட்டோம், இதுதான் நாங்கள் எடுப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறீங்க? இவளுக்கு இந்த எடிபிள் டாக் சூஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, அதனால் சீக்கிரம் சாப்பிட்ருவாலாம் இல்லை, அதனால் அவங்க ஹார்டாக இருக்க மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஐயோ மானு வந்துட்டு ராமர் சீதா நான் சொன்ன டைலாக் எனக்கே சொல்லுங்க. நீங்க சொன்ன டைலாக் தான், ஆனால் மனசு வரலையே. ஏய் உங்க பொண்ணுடைய ஃபேவரட் இது வந்துட்டு இதில் போட்டிருக்காங்க, ஆஃபரில் போட்டிருக்காங்க. சான்வியுடைய ஃபேவரட் இது இல்லை, நிறைய ட்ரீட் இருக்கு. ஆனால் சான்வியுடைய பயங்கர ஃபேவரட் இது, நிறைய ட்ரீட் இருக்கு. ஆனால் நாங்கள் வாங்கலை. இந்த சைடு இப்போதாங்க நாங்கள் சுற்றி வந்துட்டு இருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்காங்க. இல்லை இப்போதான் ஃபுல்லாக வந்திருக்க போல இருக்கு. எல்லோ லென்டில் டொமேட்டோ கார்லிக். இதனுடைய ப்ரைஸும் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம முதல்ல டேஸ்ட் பண்ணுமே மெட்ராஸ் பொட்டேட்டோ கறி. ஓகே சரி, ஓகே சரி எடுத்துக்கோங்க. நான் அதையும் எடுக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த டைம் கொடுங்க. ஸோ நான் அந்த டிக்கா மசாலா ட்ரை பண்ணலாம் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக அம்முது. ஒரு கமெண்ட் கொடுத்தாரு, இது எப்படி இருக்குது அப்படின்னா, மீந்து போன சாம்பார் அடிவண்டி மாதிரி இருக்குதுங்களா இருக்க. இருங்க பறக்காதீங்க. அது வந்து பாஸ்மதி ரைஸோட ஆக்சுவலி கொடுக்குறாங்க. அது ட்ரை பண்ணோம், அதுதான் எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு யோசிச்சேன். ஓகே தேங்க்யூ. மசாலா எடுத்துகிட்டு வந்து நம்ம இது வாங்குறப்போ இதில் அவசரத்தில் வண்டி எங்கேயோ தொலைச்சிட்டோம். என்னப்பா வண்டி எங்கேயோ தொலைச்சிட்டோம்? ஐயோ வண்டி எங்கேயோ தொலைச்சிட்டோம். கட்டி வாங்குற அவசரத்தில், உண்டை கட்டி வாங்குற அவசரத்தில் நாங்கள் வண்டியை தொலைச்சிட்டோம். எங்கே உண்மையிலே தொலைச்சிட்டோம்மா. வாங்க அந்த இதில் போய் பார்ப்போம். எப்படி இருக்கு உங்களுக்கு, நல்லா இருக்கா? ஓகே லெட் மீ ட்ரை பண்ண. எல்லாரும் ஷாப்பிங் வருவாங்க, நம்ம வந்து இதை திங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு தின்னுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங்கே பண்ணுறோம் மிடில். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ரைஸ் நல்லா இருக்கா, கிரேவி நல்லா இருக்கா? கிரேவி தான் நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப டேங்கியாக இருக்குது. மேபி ப்ரோட்டீன்ஸ் எதனா ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பன்னீர் ஆர் சிக்கன் ஆர் அந்த மாதிரி. இல்லை 5 நிமிஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். காட்டு நிஜமாவே காணுங்க. நான் கூட சும்மா ஒரு எங்கே நம்ம அந்த சைடு தான் வச்சுருக்கோம்ப்பா. யாராவது நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோம். ஒருத்தர் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அந்த டிக்கா மசாலா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நல்லா இருக்கா, நான் உன் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. என்னம்மா வீடியோ எடுக்கும்போது பார்த்துருந்தாருல, வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டு ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே. சீஸ் ஆமாப்பா, சீஸ் ஏரியாவில் இருந்தோம்ப்பா. அனி பர்த்டே காட்லாஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே இருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஏர் ஃப்ரையரில் போடலான் இருக்கோம். ஸோ அதுக்கு தவிர வந்து பீட்சாஸ் தான், ஏன்னா கிட்ஸ் மட்டும் தானே. ஸோ கிட்ஸ்க்கெலாம் ஐ மீன் இது ஃபுல்லாக வந்துட்டு அவன் ஏஜ் குரூப் கிட்ஸ் அண்ட் இவங்க. ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீட்சா அந்த மாதிரி அமெரிக்கனைஸ்டான ஒரு பார்ட்டி தான் போக போகுது. ஸோ இது வந்து ஏர் ஃப்ரையர் போடலாம்லப்பா. ஸோ அதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 டிகிரி, ஓகே 14 to 16 minutes. உள்ள அதுக்குள்ளே கவர் இருக்கா, டேரெக்டாக ஃப்ரைஸ்லாம் இருக்கா? இல்லை டேரெக்டாக ஃப்ரைஸ் இதுக்குள்ளே என்ன? ஓகே சரி பார்ப்போம். நான் ட்ரை பண்ணிவிட்டு அனி பர்த்டே போது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினதே இல்லை. அன்றைக்கி தான் பசங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டு. வெஜிடபிள் பர்கர் தான் இல்லவே இல்லை, பியாண்ட் பர்கர் தான் இருக்குது. எதில் இருக்குது? ட்ரேடர் ஜோஸா? ஓகே ஏதோ டாய்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ டாய்ஸாக வந்து கடிச்சு கொதறிட்டாங்க. எவ்வளோ டாய்ஸ் தெரியுமா? சீரியஸ்லி நான் புலம்புறமே மாட்டேன் யூஸ்வலாக. அதாவது யூஸ் பண்ணாமே இது பண்ணிட்டோம். ஷுவரா? ஷூ கார்ட் பண்ணிக்குட்டியா? இவ என்ன பண்றானா, இதை கடிக்கிறாப்பா. அவ இதை கடிக்க மாட்டேங்கிறா, இதை கடிக்கிறா. இதை கடிச்சிட்டு பிச்சிடறாளே.
இருங்க இதில் ஸ்பாஞ்ச் இல்லையா? என்ன ஸ்பாஞ்ச்? ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்ததுன்னா கடிச்சு எப்படியோ பிச்சிருவாளே. என்ன ஸ்பாஞ்ச்? அந்த உள்ளுக்குள்ள பஞ்சா இருந்துச்சுன்னா. இல்லை சரி பார்ப்போம். நிறைய ஐட்டம்ஸ். இது வந்து எங்களுக்காக வாங்கினது வெஜ்ஜீஸ். நல்லாயிருக்கும் இது ஸ்டிர் ஃப்ரை வெஜ்ஜீஸ். ஸோ சீஸ் இப்போ தான் வாங்கணும் ஆக்சுவலாக. என்ன சீஸ் வாங்கினீங்க காமிங்க. கெரிகோல்டு யா இந்த சீஸு. ஓகே இது எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $13 பர் பவுண்ட் வந்து $7.59. எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல பார்த்துங்க அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் கஸ்டர்ட் பைன்னு இருக்குல்ல, இது வந்து எப்போவாது தான் வரும் ஆக்சுவலாக. இதுதான் லெமன் கஸ்டர்ட் பை. ஸோ எப்போவாது தான் வரும். ஸோ $18 பார்க்குறீங்கன்னா எடுத்துருங்க. ஸோ இது வந்து செம டேஸ்டியாக இருக்கும். கீழையும் பை அளவுக்கு இருக்காது, ஆனால் ஓகே அதை கொஞ்சம் ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ எங்களுடைய ஃபேவரட் இது. ஸோ அதனால தான் நாங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரொடியூஸ் இல்லை இது ஸ்ட்ராபெரிஸ் ஆஸ் யூஷுவல். கேரட், செலரி, ஸ்ட்ராபெரி. மாம்ஸ் இது எடுத்துருங்க. பருப்பு உசிலி பண்ணலாம் அந்த வாட்டி. பீன்ஸ் வச்சு பீன்ஸ் எடுங்க. கோகோனட் எடுங்க. கோகோனட் 1 எடுப்போமா? ஐயோ ப்ராக்லி, ஃப்ரோசன் ப்ராக்லி எடுக்கவே மறந்து போயிட்டேனே. ஃப்ரோசன் ப்ராக்லி எப்போவாது யூஸ் தானே பண்ணுறதுக்கு. ஸ்ட்ராபெரி, பீன்ஸு. ஒரு பெரிய தொட்டி இருக்கிறனால அந்த தொட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் எக்கச்சமாக தான் வாங்கி வச்சுருக்குறோம். ஆனியன்ஸ், ரெட் ஆனியன்ஸ் 2 பேக் எடுத்துரும். ஓகே. ஸோ சதீஷ் வந்து குக்கீஸ் தான் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி நாங்கள் பார்ட்டிக்கு குக்கீஸ் வாங்கலான்னு ஃபுல்லாக பார்த்தோம். எல்லாமே எக்ஸ்பைரி டேட் வந்து சீக்கிரமாக முடியுது. அதனாலேயே நாங்கள் குக்கீஸ் வேணான்னு சொல்லிட்டோம். இல்லை 2 எடுத்துருக்கேனே. பனானா எடுத்துடலாம்ப்பா. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் $150. எல்லா சம்மர் ஐட்டம்ஸ்லாம் பக்காவாக வந்திருக்கு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குல்ல. உட்டில் இது நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம் இல்லை? நம்ம இப்போ வாங்கவே இல்லையே. மாம்ஸ் ஓ அதான் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்களா? ஓகே ஓகே ஓகே. இல்லைப்பா ட்ரீயே நமக்கு இல்லையே, அப்புறம் என்ன ப்ரூனர் வேணுமாண்ணா? ட்ரீ ப்ரூனர் உங்களுக்கு. இது வேணுமா? இதை பாருங்க, ஃபென்ஸ் கவரம். இல்லை கரெக்டு. ட்ரீ இல்லை, ஃபென்ஸ் இல்லை, அப்புறம் என்னத்துக்கு நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறோம்? அங்கே பார்த்தீங்களா கிட்ஸ் ப்ளே ஹவுஸு க்யூட்டாக இருக்குது. சரி ஓகே போகலாம் வாங்க. வீடா? இல்லை வீடெல்லாம் வேணாம், வீடு இருக்குது வாங்க போகலாம். எப்படி இருக்குல்ல, இப்படி தான் நீங்கள் என்ன மொக்க காமெடி அனுப்பிங்க. அப்போ எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இருக்கும் மனுஷனுக்கு. புதுசாக வரல. போன இதுக்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது போன வாட்டி நான் காமிச்சேன்னு தெரியல, நான் அங்கே பார்த்தேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஹேங்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் இதுவான். ஸோ கீழே இருக்குல்ல இந்த மாதிரி ரோல் ஆகும் பாருங்க. இப்போ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் ரோல் ஆகும். அதுக்கப்புறம் கவுச்சு, டென்ட்டு. கண்டிப்பாக கேம்பிங் போகிறோங்க. எல்லாருமே கேட்டுட்டீங்க, கண்டிப்பாக கேம்பிங் போக ட்ரை பண்ணலாம். மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் ஸ்ப்ரே அது இதுன்னு இதாக இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே. ஹோல் நியூ ஏரியா லைக் கிட்ஸ் ப்ளே ஏரியா, நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்படாது, ஆனால் குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது என்னவா பலூன் டைம்னு? ஓ ஓகே. ஓ ஹீலியம் பலூன் மாதிரியா? பர்த்டே பார்ட்டிக்கு பர்ஃபெக்டான இது ஃப்ளோட் இது பண்ணுமா? ஸோ அதனால் இதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேம்ஸ் நல்லா தான் இருக்கும்ப்பா இல்லை? என்ன போட்டிருக்காங்க? ஹீலியம்மா? ஹீலியம் பலூன். ஆமாம் எங்கே பாருங்க ஹீலியம் பலூன். பார்ட்டிக்காக இதெல்லாம் ஒன் டைம் இதுதான். ஸோ கிறிஷ் பர்த்டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேறு. ஸோ அதனால்
சூப்பர். ஒன் டைம் வாங்கிட்டாலே போதும், வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான டைமுக்கு இந்த வாட்டி நமக்கு வந்திருக்கு. யூஸ்வலி இந்த டைமுக்கு நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்காது, இந்த டைம் கரெக்டாக கிடச்சிச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் வேறு என்ன ஐட்டம்ஸ், எல்லா வாட்டர் ஐட்டம்ஸும் வந்துருச்சுங்க. எனக்கு தெரியல அவன் பர்த்டேக்கு வாட்டர் ஐட்டம்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. இல்லையா நீங்க அந்த சைடு பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட், நான் சொன்ன என்டர்டைன்மெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன இருக்கு குழந்தைக்கு பர்த்டேக்கு பார்க்கலாம்னா, நீங்க என்ன சொன்னீங்க அந்த சைடு என்டர்டைன்மெண்ட்டா இருக்குன்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. அதாப்பா இந்த பால் அதுக்குள்ள இருக்கும்பா. ஸோ கிட்ஸ் வந்துட்டு இங்க பாருங்க, இது ஒன்று ஒன்றா எடுக்கணும். எடுத்துட்டு அந்த பால் விழாத அளவுக்கு எடுக்கணும். எல்லா பாலும் விழுந்துச்சுன்னா ஸோ மேபி கலர் கூட 3 டீமாக பிரிச்சுக்கலாம். ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ டீம் மாதிரி பிரிச்சுட்டு அந்த மாதிரி விளையாடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் சும்மா எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு இருக்கோங்க. இப்போலாம் மேனுவலே வரதில்லப்பா, எலக்ட்ரிக் தான். இப்போ இது புது ஐட்டம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூயிங் மிஷின் வந்திருக்கு. ஆக்சுவலி $179, அதான் $180. ஸோ யூஸ்வலி வந்துட்டு ஆன்லைனில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இன்ஸ்டோரில் பார்த்ததே இல்லை. பாருங்களேன், அம்மா இருக்கும்போது எனக்கு அப்போ டீச் பண்ணாங்க எப்படி பண்ணணும்னு. டோட்டலி நான் மறந்து போயிட்டேன். மேபி அம்மா வந்தாங்கன்னா திரும்பி நம்ம வேணால் கேட்டுக்கலாம். ஹெவி டியூட்டி. சூப்பரில் செம. சிங்கர் தெரியல எனக்கு, இது வந்து ப்ரைஸ் கரெக்ட் ப்ரைஸா இல்லை யூஸ்வலாக இதோட கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சொல்லுங்கள். என்னடா 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 நடக்குது மாம்ஸ்? என்ன மாம்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிறீங்களாப்பா? $600 மாம்ஸ். சீரியஸ்லி டைசன்லாம் இல்லை, ஆனால் $600 கம்மி விலைக்கா? தட்ஸ் ஓகே. பாவம்ப்பா, எனக்கு திவ்யா ஒன்று கொடுத்தாங்கப்பா, சூப்பராக இருக்கும்னு. அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஹேர் இது ஸ்ட்ரைட்டனிங் மாதிரி ஒன்று வாங்கி தந்தாங்க எனக்கு. இல்லை ஞாபகம் இருக்கா? யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது பிராண்ட் எனக்கு மறந்து போச்சு. நான் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். எங்கே மூவிங்லேயே இருந்தோம். இனிமேல் தான் ப்ராப்பராக வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ டண்டனா கடன் எலக்ட்ரிக் டூத் பிரஷ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மாப்போட டைசனா இல்லை ரோபோ ராக் மாப்போட இது இருக்குது. இது ஐ மீன் க்ளீனர் இருக்குது. எங்ககிட்ட மாப் இல்லை. ஏன்னா மாப் வந்து நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் அந்த கார்பெட் க்ளீனர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வச்சுருக்கோம். இது இல்லை இன்னொன்று. அதனால் போதும் இப்போதைக்கு வேறு எதுவும் வாங்குறதா இல்லை. சரி ஓகே கிளம்பலாம். டைனிங் டேபிள் அழகாக இருக்கு. அவுட்டோர் டைனிங் டேபிள்னு நினைக்கிறேன் இது. அவுட்டோர் தான், சூப்பராக இருக்குங்க. ஸ்விங்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது அவுட்டோர் டைனிங் டேபிள் அண்ட் ஸ்விங்கு. செக் அவுட்டுக்கு நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஐட்டம்ஸ் இது தான். நாங்கள் வாங்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், செக் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ பில்லு வருதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். எக்கச்சக்கமாக ஃபுட்டுக்கு தான் வாங்கினோம், எக்ஸப்ட் அந்த பார்ட்டி ஐட்டம்ஸு. ஓகேங்க, பில்லு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கான பில் வந்துட்டு $383. 500 யூஸ்வலாக தேடும். ஏதோ வந்து நம்ம நிறைய ஜங்க் வாங்கல போல இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு 383 ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கினோம். அதில் வந்து 2 ஐட்டம் வந்துட்டு சான்விக்கான ஐட்டம்ஸு நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த போனு. ஸோ ஒரு போன் வந்துட்டு $20 ஸோ 2 போன் பேக்கெட் வாங்கினோம். ஸோ அதுவே வந்துட்டு $40 ஆயிடுச்சு. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆனால் வந்து அது வந்து அத்தியாவசியமான செலவு தான். லைக் வேஸ்ட்டான செலவு கிடையாது. ஏன்னா அவளுக்கும் கொடுத்து தானே ஆகணும், ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இன்னொன்று வந்து அந்த ஒரு போனே வந்துட்டு அங்கே தான் வரேன் நான் பேசிக்கிட்டு அந்த சைட் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து சதீஷ் கூப்பிட்றாரு, ஏய் எங்கே போகிற அப்படின்னு. பேசிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டோம்ப்பா. பரவாயில்ல கூப்பிட்டீங்க, அப்பாடான்னு என்ன விடல. அது எப்படி உன்னை விடுவேனாவா? நல்லபடியாக சொல்கிற மாதிரியே தள்ளியே. ஓகே